ரெண்டு காரணம். ஒண்ணு, இந்த கோபிகா ஸ்திரீகள்கிட்ட நிறைய சேலையை எடுத்து வச்சு விட்டோம். அந்த பாவத்துக்கு இவளுக்கு சேலையை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரிதானே? கோபிகா ஸ்திரீகள்கிட்ட சேலை எடுத்தான்ல. இன்னும் ஒண்ணு தெரியுமா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இந்திரபிரஸ்தத்தில் இருக்கிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அங்க போனார். இந்திரபிரஸ்தம்னா நம்ம டெல்லி யமுனை கரை. யமுனையில தண்ணி அப்படி ஓடின காலம். பாஞ்சாலி உட்கார்ந்து இருக்கா, பாண்டவர்கள் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்துட்டார். அண்ணா சாப்பிடுறியான்னா, தங்கச்சி குளிச்சுட்டு சாப்பிடுறேன். யமுனை ஓடுது. அவனுக்கு பிடிச்ச இடம் யமுனை. சிவபெருமானுக்கு கங்கை, கண்ணனுக்கு யமுனை. கண்ணன் நிறமும் யமுனை தண்ணீரின் நிறமும் ஒண்ணு. சிவபெருமான் நிறமும் கங்கையின் நிறமும் ஒண்ணு. திரிவேணி சங்கமத்தில் போய் பாருங்க, கங்கை வெள்ளையா வரும், யமுனை கருப்பா வரும். ரெண்டும் சேரும். அலகாபாத் திரிவேணி சங்கம். கீழே இருந்து சரஸ்வதி வரும். எங்கூட ஒரு சமஸ்கிருத பண்டிதர் குளிச்சாரு. வருஷத்துல ஒரு நாள் போய் குளிக்கிறேன். இருந்தார். சார் உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு என்ன தெரியும்? இது வெள்ளையா இருக்கு, அது கருப்பா இருக்கு. நல்லா பாருங்க சார். நல்லா தாங்க பாக்குறேன். இந்த வெள்ளையா வர்ற கங்கை தான் பால், இந்த கருப்பா வர்ற யமுனை தான் டிகாஷன். இந்த கீழே இருந்து வருது பாருங்க சரஸ்வதி, அதுதான் சுகர். ஆக இந்த இடத்துல தெரிகிறது காபி. காலையில காபி காபி காபின்னு காபி முகத்துல ஒளிச்ச பாவம் எதை பார்த்தாலும் காப்பியா தெரியும். நமக்கு அதுல இருந்து காப்பிய பார்த்தாலே கங்கையும் யமுனையும் தான் தெரியுது. கங்கை வெள்ளை, யமுனை கருப்பு. கீழே இருந்து வர்றது சக்கரை சேர்த்தா காபி. சரி, யமுனையில குளிக்கணும். பாண்டவர்கள் 5 பேர், பரமாத்மா 6 பேரும் குளிக்கிறாங்க. இடுப்பாளம் தண்ணி. ஆத்துல குளிக்கிறது பெரிய புண்ணியம், உடம்புக்கு நல்லதுங்க. புண்ணியத்தை ஒரு பக்கம் வைங்க. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். ஆறில்லா ஊருக்கு அழகு பால். விபூதி பூசலைன்னா அந்த நெத்தி பாலா போச்சு. நெய் ஒரு கரண்டியாவது ஊத்தி சாப்பிடலன்னா அந்த சோறு பால். ஆறு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு பால். சிங்கப்பூர்ல 3 ஆறு ஓடுது. சரிதானா? 3 ஆறு ஓடுது. குளிக்க முடியாது, அது வேற விஷயம். 3 ஆறு ஓடு. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். நான் ஒத்த பிள்ளை, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒண்ணும் கிடையாது. உன் வாழ்க்கை வீணா போச்சு. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கணும். நீ ஒத்த பிள்ளையா இருக்கக்கூடாது. ஒத்த பிள்ளையும் பிள்ளை இல்ல, ஒத்தி வச்ச காணியும் காணி இல்ல. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். பாலே மடக்கொடி இல்லா மனை. வீட்டுல மனைவி இல்லைன்னா அந்த வீடு பாலா. யாரு எதுக்கு சொல்ல வந்தேன்? 6. யமுனை ஆத்துல குளிச்சாங்க. 12 மணி. அண்ணா சாப்பாடு தயார். சகாதேவன் பீமன் முதல்ல எந்திரிச்சிட்டான். சாப்பாடுன்னா முதல்ல வர்ற ஆளு பீமன் தான். நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். வஞ்சகம் இல்லாத மனசு, வஞ்சகம் இல்லாத உடம்பு. சகாதேவன், அர்ஜுனன், நகுலன், தர்மராஜா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா தண்ணிக்குள்ள இடுப்பாளன் வரல. பாஞ்சாலி வந்துட்டான். அண்ணா பசிக்குமே, மேல வா. தலையை குனிஞ்ச உடனே கண்டுபிடித்தான். அவளுக்கு அறிவு அதிகம், உணர்வு அதை விட அதிகம். ஆண்களுக்கு அறிவு அதிகம். என்ன கோபம் வருது உங்களுக்கு? ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். அறிவு தெரிஞ்சுக்க நேரமாகும், உணர்வு உடனே தெரிஞ்சுக்கும். நான் சொன்னது புரியுதா? ஒரு பொண்ணு தெருவில் போவா, எவனோ ஒரு பைய பாப்பேன், இந்த சேலையை அப்படி இழுத்து விட்டுக்குவாய். என்ன அர்த்தம்? எவன் பாக்குறான்னு தெரியாது, உணர்வு சொல்லி. நமக்கு அந்த கவலையே கிடையாது. ராத்திரி தூங்குற பொழுது கையில அந்த பக்கம் கிடக்கும், நம்ம இந்த பக்கம் கிடக்கும். புரியுதா? உணர்வு லேட், அறிவு நமக்கு அதிகம். ராவணனுடைய அறிவு வந்திருக்கிறவன் பகவான் ரொம்ப தாமதமாக. மண்டோதரியினுடைய உணர்வு ராவணனுக்கு முன்னாலேயே ராமன் கடவுள் என்று உணர்ந்து கொண்டு, இப்ப பாஞ்சாலி உணர்ந்து கொண்டு தலைய குனிகிறான். என்னமோ மான பிரச்சனை. பட்டு புடவை, சக்கரவர்த்தி மனைவி சரட்டுன்னு கிழிச்சா, இவ்வளவு நீளம் தூக்கி எறிஞ்சா. கிருஷ்ண பரமாத்மா கோவணமா கட்டிக்கிட்டு மேல எப்படி குளிக்கிற பொழுது டர்க்கி டவல் ஆத்தோட போயிடு. அவர் என்ன பண்ணுவாரு? எப்படி வெளியில வருவாரு? தலைய குஞ்ச உடனே இவ கண்டுபிடிச்சு விட்டா. என்னமோ மான பிரச்சனை. இவ்வளவு நீளத்துக்கு சேலைய கிழிச்சு கொடுத்தா. வாங்கிக்கிட்டாரு, வெளியில வந்தாரு. தங்கச்சி, கிருஷ்ணன் மறக்க மாட்டான். ஒரு ஊர்ல இந்த கதையை, கேரளாவில் எர்ணாகுளம், உண்மையான நிகழ்ச்சி. ஒரு ஆள் எங்கிட்ட வந்துட்டார். சார் என்ன? ஆமா, இந்த உடுத்தி இருக்கிற துண்டை காப்பாற்ற முடியாத கிருஷ்ணனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போறேன். கேவலம் ஒரு துண்டை காப்பாற்ற துப்பு இல்ல, இவன் எப்படி நம்மளை காப்பாத்துவான்? உங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? வருது இல்ல? எனக்கும் அப்படித்தான் தோணும். இவன் எதுக்குடா கும்பிடுறான்? ஒரு பெரியவர் சொல்றாரு, வேணுமுன்னே போக விட்டான். இவகிட்ட இவ்வளவு நீள துணிய வாங்கணும், வாங்கிக்கிட்டான். தங்கச்சி கவலைப்படாதே, ஒரு காலத்திலே தர்மராஜா ஒன்னு சூதுல வச்சு ஆட போறான். பாவி துச்சாதனன் சேலையை உரிவான். இன்னைக்கு நீ கொடுத்தியே இந்த சாதாரண துணி, இது பொன்னிலையாக பட்டிலையாக புதுசு புதுசா வளரப்போகிறது. கிருஷ்ணனுக்கு கொடுத்தது எதுவாயிருந்தாலும் வளர்ந்து திரும்ப உனக்கே வரும். நான் சொன்னது புரியுதா? கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா 1000 பங்கு உங்களுக்கு வரும். வருமா வராதா? 1900
1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. இப்ப 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ள போறோம். கண்ணதாசன் முன்னால போறார், நாங்கள் எல்லாம் பின்னால போறோம். அந்த நாள் நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாள். மதுரை மீனாட்சி கோயில்ல 5ஆம் உலக தமிழ் மகான் எம்.ஜி. ராமச்சந்திரன் நடத்துறார். 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட கவிதை போட்டியில் ஒருத்தருக்கு முதல் பரிசு பொற்கிளி கிடைச்சு. அவர் அன்னைக்கு அதை வாங்கினார். அவர் தான் இப்போ உங்களுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் முன்னால போவாரா இல்லையா? கண்ணதாசன் முன்னால போவார், நாங்கள் எல்லாம் பின்னால போறோம். என் கையில முடிச்சு 4002 ரூபாய் அந்த காலம் முன்னால போட்டு கோயில் அர்ச்சகர் வந்து விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கி பூசினார். அவருக்கு நெத்தி எங்க முடியுது தலை எங்க தொடங்குதுன்னு தெரியாது. வலுவலுன்று நல்லா பூசி வீடியோ கேமராவில் படம் எடுக்கிறாங்க. அப்போ வீடியோ எல்லாம் பெருசுங்க. 1981 இந்தியாவில் வீடியோ கேமரா. சந்தோஷம். ஒரு அர்ச்சகர் பார்த்தார், சே நம்ம விபூதி கொடுக்காம போச்சே, இந்த ஆள் கொடுக்கிறாரு, நாளைக்கு இந்த படம் வெளியில வரும், நம்ம ஆத்துக்காரி நம்மளை பார்த்து அங்க போயுமா விலகி நின்னு கேட்பாளே, என்ன பண்ணலாம்? ஒரு தாம்பாளத்தில் விபூதியை வச்சு தூக்கிக்கிட்டு அவர் ஓடி வந்தார். நம்மளும் கொடுப்போம், இதுவும் படத்துல ரெக்கார்டா. வந்தாரு, விபூதி கொடு. கண்ணதாசன் சொன்னாரு, வாங்கிக்கிட்டேன். பக்கத்துல வி.என். சிதம்பரம் செட்டியார் மூவார்ல கடை. அவர் அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடு, அப்பதான் இந்த போட்டோவில் விழுகும், இன்னொரு முறை வாங்கி. கண்ணதாசன் சொல்றாரு, சிவன் சொத்து 2வது முறையாக விபூதி கூட கோயிலில் வாங்க கூடாது. காலில் விழுந்து கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க நல்லா இருப்போம், 1000 பங்கு வரும். சொந்த அனுபவம் கொடுங்க. நிறைய விவரம் இல்லாமலா திருப்பதி உண்டியல்ல கொண்டே கொட்டுறாங்க, விவரம் இல்லாமலா இந்த உண்டியல்ல பணம் போடுறாங்க. உனக்கு கவலையா போடு, அவ பாத்துக்குவா. கோயிலுக்கு கொடுக்கத்தான் நம்ம இருக்கமே தவிர கோயில்ல இருந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு இல்லை. இவ்வளவு கதை ஏன் சொன்னேன்? கடவுளுக்கு இவ்வளவு நீள துணியை கொடுத்த பாஞ்சாலிக்கு கடவுள் புதுசு புதுசா ஆடை கொடுத்தார். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னொன்னு சொல்லிடவா, கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் நல்ல கவிஞர். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல கவியரங்கம் பாடினவங்க. கவியரசு கண்ணதாசன், கொத்தமங்கலம் சுப்பு எல்லாரும் 25 வருஷம் சுத்தி இருக்கோம். அப்போ 1967 68 ஒட்டின அழகா ஒரு கதை, ஒரு டிராமா போட்டாங்க. பாஞ்சாலி சபதம் டிராமா. எல்லாம் பையங்க. பாஞ்சாலி ஒரு பையன், துச்சாதன ஒரு பையன், கிருஷ்ண ஒரு பையன். காலம்பரை எல்லா பயலும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. இந்த டிராமா கம்பெனி முதலாளி எல்லாருக்கும் இட்லி போட்டுக்கிட்டே போனார். இந்த துச்சாசன பையன் இங்க உட்கார்ந்து இருக்கான், பாஞ்சாலி பையன் அடுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கான். 2 இட்லி எல்லாருக்கும் போட்டாரு. துச்சாசன பையன் கேட்டான், அண்ணே பசிக்குது, ஒரு இட்லி கூட போடு. ஒரு இட்லி போட்டாரு. போட்ட உடனே இந்த பாஞ்சாலி பையன் இருக்கான் பாருங்க, இவன் எனக்கும் ஒரு இட்லி போடுங்க. அவரு பார்த்தாரு, இப்படியே போட்டா கடைசி பயலுக்கு இட்லி இருக்காது. இவனுக்கு போடாம அவனுக்கு போட்ட இட்லியை எடுத்து விட்டாரு. அவனுக்கு எப்படி இருக்கும்? கை கேட்டினது வாய் கேட்டல. இந்த பாவி பைய பாஞ்சாலி பைய பண்ணின வேலை நமக்கு கை கேட்டினது வாய் கேட்டல. டேய், என் இட்லியை கெடுத்து விட்டில, ராத்திரிக்கு வா, டிராமாவில் உன்னை பாத்துக்கிறேன். பாஞ்சாலி பயல துச்சாசன பைய ராத்திரிக்கு டிராமா. பாஞ்சாலி சேலையை கட்டிக்கிட்டு நிக்கிறா. சேலையை துச்சாசனை உரியணும். கிருஷ்ணன் மேல உட்கார்ந்து இருக்காரு சீனுக்குள்ள. அங்க இருந்து அவர் சேலைய விடணும். எல்லாம் ரெடி ஆயிடும். இந்த பைய சேலையை உரிய ஆரம்பிச்சான். டேய் மெதுவா உரிடா, மெதுவாடா. காலம்பரம் ஒரு இட்லியை கெடுத்தில, வா மொத்தமா உரிச்சு விடுறேன். விறு விறு விறுன்னு உரிகிறான். மேல கிருஷ்ணன் என்ன பண்ணனா, சேலையை இழுக்கிறான். அது சீனுக்குள்ள மாட்டிக்கிச்சு. எடுக்கவில்ல, அவன் தவிக்கிறான், இவன் உரிகிறான். டே மெதுவாடா மெதுவாடா, மொத்தமா உறிஞ்சிட்டான். இந்த பைய ட்ரவுசரோட நிக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பாஞ்சாலி பைய அழகா சொன்னா, பகவானே கிருஷ்ணா, இந்த பாவி துச்சாதனன் என்னுடைய துகிலை உரிவான் என்றா என்னை ஆணாக மாற்றி விட்டாயே. எல்லா பயலும் என்னடா இவங்க புது மகாபாரதம் நடத்துறாங்க. அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். திரைய போட்டு அவனை இழுத்து, அதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் ஒரு பாஞ்சாலி சபதத்தை வச்சு எவ்வளவு செய்த நாட்டில் பாஞ்சாலி சபதம் முக்கியமான இடம். அதுக்காகத்தான் அதுல கொஞ்ச நேரம் நின்னேன். ஆச்சு, காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுல முக்கியமான செய்தி, 3 செய்தி நான் சொல்லணும். காட்டுல பாஞ்சாலி சூரிய பகவான் கேட்க, பகவானே இத்தனை பேர் சாப்பிட வர்றாங்களே, நான் சோத்துக்கு என்ன? அட்சய பாத்திரம் வாங்கி இதுல சாப்பாடு வரும், எல்லாரும் சாப்பிடணும். மிஞ்சினதை தருமன் சாப்பிடணும், அவனும் மிச்சம் வச்சதை நீ சாப்பிடணும். அதோட அன்னைக்கு பாத்திரத்தினுடைய ஆற்றல், ஒருவேளை தான் சாப்பாடு வரும். சரி ஆச்சு, எல்லாம் ரெடி ஆயிடு. அங்க துரியோதனை என்ன பண்ணா, ஒரு திட்டம் போட்டான். துர்வாச முனிவர் அங்க வந்தார். துரியோதனன் அவருக்கு தொண்டு செய்தான். நம்ம பாரதத்துல துர்வாசர் அடிக்கடி தலையை காட்டி, நான் சொல்லி இருக்கேன் அன்னைக்கே, கோபக்கார சாமியாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு மகிமை கூடுமா. அப்படி ஒரு ஆளு துர்வாச. துரியோதனன் கிட்ட போனார். 10-20 நாள் ரொம்ப தொண்டு பண்ணினான். சந்தோஷம் தாங்கல. துரியோதனா, உனக்கு என்ன வரம் வேணும் கேள். மகரிஷி, என்னுடைய சகோதரர்கள் பாண்டவர்கள்
காட்டில் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நீங்க உங்களுடைய இந்த 5000 பேர் சேனையோட, அவர் எப்பவும் தனியா வரதில்லை, ஒரு கூட்டத்தோட தான் வருவார். நாளை மத்தியானம் 3 மணிக்கு இங்க சாப்பிட்ட மாதிரி அங்க போய் சாப்பிடணும். உங்களுக்கு புரியுதா? இவர் 3 மணிக்கு பசியோட அங்க போய் நிப்பாரு. அங்கே 3 மணிக்கு அக்ஷய பாத்திரம் தீர்ந்து இருக்கும். காலையில 11 மணிக்கு ஆரம்பிக்கிற சாப்பாடு. சும்மாவே கோபக்காரர். பசி வந்தா எவனுக்கும் கோபம் வரும், கோபம் வராதவனுக்கு கூட கோபம் வரும். வருமா இல்லையா? 2 மணிக்கு பேங்க்ல இருந்து வீட்டுக்காரர் வருவார். இந்த அம்மா சோத்த போட்டுறணும், போடாம என்னமாவது சொன்னா கொந்தளிப்பாரா இல்லையா? நல்லா சாப்பாடை போட்டதுக்கு அப்புறமா என்ன சொன்னாலும் கேட்பாரு. இத புரிஞ்சுக்கணும், சரிதானே? கோபக்காரர் எரிச்சு விடுவார். நாளைக்கு போங்க 3 மணிக்கு. மறுநாள் 5000 பேர் சன்னியாசிகள், துர்வாச ரிஷி, தர்மநந்தனா. தர்மராஜா எந்திரிச்சு கால்ல விடுறான். பசியா இருக்கு, குளிச்சுட்டு வர்றோம், சாப்பிடணும். போயிட்டார் குளி. நல்ல வேளை குளிச்சுட்டு சாப்பிடுற ஒரு நல்ல வழக்கம் இருந்தது. அப்பவே சாப்பிட உட்கார்ந்தாருன்னா விவகாரம் ஆயிருக்கு. குளிக்க போயிட்டாங்க. தர்மராஜா தவிக்கிறார். பீமா, அண்ணா சமையல் பண்ணுவேன், பாத்திரம் இல்ல, பண்டம் இல்லையே, நான் என்ன பண்ண? பீமன் அர்ஜுனனை பார்த்தான், அர்ஜுனன் நகுலனை பார்த்தான், நகுலன் சகாதேவனை பார்த்தான், சகாதேவன் பாஞ்சாலி. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா யார பார்ப்போம்? வீட்டுக்கார அம்மாவை பார்ப்போம். முகம் நல்லா இருந்தா நீங்க சாப்பிட்டு போங்க, முகம் வழக்கம் போல இருந்தா நீங்க சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க. நம்ம என்னங்க பண்றது? நம்மளும் சாப்பிடணும்ல. சகாதேவன் பாஞ்சாலிய பார்த்தான். பாஞ்சாலி யார? பகவானே, 5 பேரு காப்பாற்றாத பொழுது சேலையை வளர்த்து நீதான் இப்பவும் துர்வாச முனிவருடைய கோபத்தில இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. அங்கே கோவிந்தன் யாதவ பெருமானுடைய அந்த மாளிகையில் ஒரு பக்கம் சத்தியபாமா, ஒரு பக்கம் ருக்மணி, எதிர்த்தாப்புல இவங்க அம்மா யசோத பிராட்டி. இவனுக்கு சாதத்தில வெண்ணெய வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, வெண்ணெயில சாதத்தை வச்சு சாப்பிடுவேன். சில பேர் இட்லிக்கு சாம்பார் ஊத்திக்க மாட்டாங்க, சாம்பார் கடல்ல இட்லியை நீந்த விட்டு சாப்பிடுவாங்க. அப்படித்தானே? இன்னொரு இட்லி கட்ட எக்ஸ்ட்ரா காசு, இன்னும் கொஞ்சம் சாம்பார் கட்ட எக்ஸ்ட்ரா காசு. இவ்வளவு சாம்பார் கொஞ்சம் இட்லி, இவனுக்கு இவ்வளவு வெண்ணெய் கொஞ்சம் போல பெசஞ்சு அந்த மனைவி யாரு? சத்தியபாம், ருக்மணி அதை பார்த்து அவங்க அம்மா யசோதைட்ட கொடுக்க, யசோதை இந்த பிள்ளைய பார்த்து, ஐயோ 3 மணிக்கு இப்படி சாப்பிட வருதே, ஊரெல்லாம் சுத்தி விட்டு வருதே, மண்ணை தின்றுமே, எடுத்து கொடுக்க. இவன் வாய திறக்க, ஆன்னு வாய திறந்தானா, கோவிந்தா, கிருஷ்ணா, மாதவா, மதுசூதனா, திரிவிக்ரமா, அவ்வளவுதான். சாப்பிடல, போயிட்டான். அவங்களுக்கு கோபம் வருமா? வராது. இவ்வளவு பசியா இருக்கிற பொழுது இவனை கூப்பியே அங்க போயிட்டான் பாஞ்சாலி. தங்கச்சி என்ன சாப்பிட உட்கார்ந்தானா? கூப்பிட்டியா? பசிக்குது, சாப்பாடு போடு. சாப்பாடா? 12 மணிக்கு எல்லாம் சுத்தம். அக்ஷய பாத்திரத்தை தொடச்சு வச்சாச்சு. அவரு சாப்பிட்டு நான் சாப்பிட்டு தீர்ந்தது. நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு தானையா உன்னை கூப்பிட்டேன். நீ வந்து கேட்டா நான் என்ன பண்ண? இந்த பாரு, இப்ப காதை அடைக்குது, பசி, சோறு போட்டாத்தான் காது கேட்கும், என்னமாவது குடு. நான் என்ன? அக்ஷய பாத்திரத்தை கொண்டா, எனக்கு பாத்திரம் தெரியும். அவனுக்கு எல்லா பாத்திரமும் தெரியும்ல. எதுக்கு இவர் 3 மணி நேரம் கும்பிடுறாரு தெரியுமா இல்லையா? அவனுக்கு பிள்ளைக்கு MBBS சீட்டுக்காக கும்பிடுறாரு. ஆமா தெரியுமில்ல, பாத்திரம் தெரியுமில்ல அவனுக்கு. எனக்கு எல்லா பாத்திரமும் தெரியும், கொண்டா. பாத்திரத்தை கொண்டாந்தா உள்ள பாக்குறான், ஒரு சோற்று பருக்க, கொஞ்சம் போல கீரை ஒட்டிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். எடுத்தான், சுண்டு வரலால் வாயில கடிச்சான், வயிற்ற தடவினான். ஹரிக்கு பிரீதி. பாஞ்சாலிக்கு ரத்த கண்ணீர் வருது. ஐயோ, 5 பேரு காப்பாற்றாத பொழுது இந்த கண்ணன் காப்பாற்றினான். இவனை வீட்டுக்கு அழைச்சு சாப்பாடு போடணும்னு நினைச்சனே, நான் சாப்பிட்டு ஒழுங்கா கழுவாமல் வச்சதுனால ஒட்டிக்கிட்டு இருக்கிற பருக்கைய ஐயோ இவன் சாப்பிடுறானே, நான் எவ்வளவு பெரிய பாவி. மனசு வருந்துமா இல்லையா? அவளை விருந்து வைக்க வேண்டாம் ஐயா, நல்ல சாப்பாடு போடக்கூடாதா? கண்ணீர் கொட்டுது. அந்த சோத்து பருக்கைக்கு சந்தோஷம். எவனாவது சாப்பிட்டு போகாம கிருஷ்ணன்ல கொடுத்து வைக்கணும். அந்தந்த அரிசியில எழுதி இருப்பானா யாரு சாப்பிடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அரிசியில சாப்பிடுறவன் பேர் எழுதி இருக்கு. ஹிந்தியில ஒரு பழமொழி, இந்த அரிசியில என்ன எழுதி இருக்கு? கிருஷ்ணன் எழுதி. பயிரார சாப்பிட்டேன், தடவுனா, ஓ ஹரிக்கு பிரீதி, தங்கச்சி நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வரேன். என்னன்னா என்ன ஒன்னும் புரியலையே, கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருக்கே, எல்லாம் சரியா போச்சு, போ. கிளம்பி போயிட்டேன். தர்மராஜா தவிக்கிறார், என்னடா சாப்பாடு ரெடியா? சகாதேவன் சரி, பெரிய இந்த சேலையை உறிஞ்சாங்கல்ல, அப்போ பீமன் பாம்பு மாதிரி மூச்சு, அர்ஜுனன் களை இழந்து நின்னான், நகுலன் மயங்கிட்டான், சகாதேவன் ஊமை மாதிரி. பாரதி பாடுறான், பீமன் மூச்சு விட்டான் முளையில் வெய்ய நாகம் போலே, காமனொத்த பார்த்தன் வதன
வதன களை இழந்து விட்டான். நேமமிக்க நகுலன் அந்தோ நினைவயர்ந்து விட்டான். ஊமை போல் இருந்தான், பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தான். எது நடக்கும்னு தெரிஞ்ச ஞானி சகாதேவன் சிரிச்சுக்கிட்டான். என்ன சிரிக்கிறேன்? துர்வாசர் வரமாட்டார். ஆச்சு. அங்க அவங்க எல்லாம் குளிச்சாங்களா? குளிச்சு எந்திரிக்கிறானா, ஒரு ஏப்பம் வந்து, பசி ஏப்பம் இல்ல, புலி ஏப்பம். துர்வாசர் சொல்றார், ஏய் இவ்வளவுக்கு சாப்பிட்டாப்புல இருக்குடா, பசிக்கவே இல்ல, போய் ஒரு வாழைப்பழம் மட்டும். ஒண்ணும் முடியாது, இவ்வளவுக்கு சாப்பிடலையே, பசிக்கலையே. கிருஷ்ணன் சாப்பிட்டது எல்லார் வயிற்றிலும் சேர்ந்து. நம்ம ஊர்ல ஒருத்தன் விருந்து சாப்பிட்டான், நல்லா சாப்பிட்டான், திவ்யமா சாப்பிட்டான். கடைசி 2 வாழைப்பழம் வந்துச்சு, அதையும் சாப்பிட்டான். ஐஸ்கிரீம் வந்துச்சு, அதையும் ஊத்திட்டான். வெளியில வந்தா தள்ளாடுது, ஒன்னும் புரியல. ஒரு மரத்தடியில வந்து சாஞ்சிட்டான். நண்பன் போனா, என்னடா சாஞ்சு கிடக்கிற? நிறைய சாப்பிட்டு விட்டேன், மூச்சு வாங்குது, எந்திரிக்க முடியல, செருப்பு எங்க கிடக்குன்னு தெரியல. அப்படியா? ஒண்ணு செய். என்ன? வாய்க்குள்ள விரல விட்டு வாந்தி எடு. வாய்க்குள்ள விரல விட்டான். ஐயோ, என்னடா ஐயோ, இவ்வளவு இடம் மிச்சம் இருக்கு தெரிஞ்சா இன்னும் 2 வடையும் சாப்பிட்டு இருப்பனே. சோற்றால் அடித்த துருத்தி. தோணுதா இல்லையா? நம்மளுக்கு எப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு குருநாதா, எங்களுக்கும் அப்படித்தான். கடைசியா நிக்கிறியே, நீ போய் சொல்லிட்டு வாடா தர்மராஜாட்ட, எல்லாரும் சாப்பிட மன்னிச்சு சொல்றா. யாரு காப்பாத்தனா? பகவான் கிருஷ்ணன் காப்பாத். நினைப்புல வச்சுங்கோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போறேன். நினைப்புல வச்சுங்கோ இந்த கதையை. சரி, இதெல்லாம் எங்க? கொஞ்ச தூரம் போறாங்க, நடந்து போறாங்க. அர்ஜுனே முன்னால போறான், பக்கத்துல பாஞ்சாலி போறான். ஒரு மரம், அழகான பழம், பார்த்தாலே சாப்பிடணும் போல. கீழே ஒரு முனிவருடைய ஆசிரமம். பாஞ்சாலி பார்த்தா, இந்த பழத்தை எனக்கு எடுத்து தர்றியா? அர்ஜுனன் பழத்தை பிடுங்கிட்டான். பிடுங்கின உடனே சுத்தி இருந்த 4 ரிஷிகள் ஓடி வந்து, ஐயோ அர்ஜுனா, தப்பு பண்ணிட்டியே. என்ன? அமித்திர முனிவர்னு ஒருத்தர். இந்த பழம் அவர் பழம், அவர் 1 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் சாப்பிடுவார். இந்த மரத்துல 1 வருஷத்துக்கு ஒரு பழம் தான் பழுக்கும். இன்னைக்கு அது பழுத்து இருக்கு, அவர் இன்னைக்கு சாப்பிடணும். குளிக்க போயிருக்கார், வரல. பழத்தை எடுத்துட்டியே, உன்னை சபிச்சிருவாரா? இவனுக்கு எப்படி இருக்கும்? தர்மர் வந்துட்டார். அர்ஜுனா, ஏன் அவசரப்பட்டு? பாஞ்சாலி, நீ கேட்கலாம். அர்ஜுனன் சொன்னா, அவர் சபிச்சா என்னத்தானே சபிப்பாரு. போனா, ஏண்டா உன்னை விட்டுட்டா நாங்கள்லாம் வாழ முடியும், இப்ப என்னடா பண்றது? பாஞ்சாலி சொல்றா, என்னாலதானே எல்லா துன்பமும் வந்து, செய்யறதையும் செஞ்சு, என்னாலதானே எல்லா துன்பமும் வந்து. கைலாஷ் யாத்திரை போனா ஒருத்தர் எங்களோட மனைவியை கூட்டிக்கிட்டு வந்தார். காட்மண்டுல இருந்து போயிட்டோம், நியாலம்ங்கிற ஊருக்கு போயிட்டோம். அது வந்து அந்த சீனாவுக்கு உட்பட்ட பகுதி, திபெத். அந்த அம்மாவுக்கு ராத்திரி காய்ச்சல், தலை சுத்துது, வாந்தி எடுக்குது, சாப்பாடு செல்லல, ராத்திரி படுத்துரு. நாளைக்கு காலையில நாங்க பயணம் போம். காலையில எந்திரிச்சு பார்த்தா துவண்டு கிடக்கு. நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க, ஐயாவும் நானும் திரும்புறோம். அவரு காசி வரைக்கும் நடந்து போனவர் ராம. இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தது இப்ப கைலாஷ் யாத்திரை பாதியில விடுறாப்பலாய். பரிதாபமா அடியே படுத்து கிடந்தா என்ன பண்ண? நீங்க எல்லாம் போங்க, நாங்க திரும்புறோம். எங்க திரும்புறது? இனிமே காட்மண்டு வந்து டெல்லி வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம். ஐயோ, கூட்டிக்கிட்டு போனவன ஒழுங்கா கொண்டே. ஆண்டவன்ட்ட போற பொழுது தனியா போகணுமா, 50 பேரை கூட்டிக்கிட்டு போகணுமா? 50 பேரை கூட்டிக்கிட்டு. கோயில் நிர்வாகம் எதுக்கு தெரியுமில்ல? எல்லாரையும் கொண்டு போய் கடவுள் திருவடியில அன்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு. தவம் பண்ணனாத்தான் கோயில் நிர்வாகம் கிடைக்கும். உங்க கையில உள்ள காசுக்காகவோ உங்கள் செல்வாக்குக்காகவோ நிர்வாகம் கிடைக்காது. அம்பாள் பார்த்து உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தா அந்த நிர்வாகம் கிடைக்கும். காலையில் நம்ம எல்லாம் இருப்போம், ஒரு நாள் இருப்போம், பயணத்தை ஒத்தி போடுவோம். ஒத்தி போடுறதுன்னா விளையாட்டு இல்ல. ட்ரெயின் போச்சு, டிக்கெட் போச்சு, பிளைட் போச்சு, எல்லாம் புக் பண்ணி ஆகணும். திரும்ப விட்டுட்டோம். அன்னைக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் தான் இவரை கைலாஷ் யாத்திரை வந்தாரு, என்னால இப்ப இவரும் போக முடியும். கண்ணீர் விடுது. ராத்திரி அங்க உட்கார்ந்து அன்னைக்கு போறா. திருஞான சம்பந்தர் தேவாரத்துல ஒரு 11 பாட்டு படிச்சோம். காலையில் சிவலிங்கத்தை வச்சு மத்தியானம் படிச்சோம், சாயங்காலம் படிச்சோம். அந்த அம்மா கேட்டு ராத்திரிக்கு படிச்சோம். பசிக்குது, லேசா உப்புமா மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அப்பவெல்லாம் நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. நாங்களும் அந்த உப்புமாவை வாங்கி சாப்பிட முடியல. வெளியே கொண்டே நாய்க்கு போட்டோம். நாய் ஒரு பார்வை பார்த்துட்டு ஓடி போயிடும். இதை சாப்பிடுறதுக்கு நீங்க தாண்டா லாய. நாய் எதுக்கு சாப்பிடுற? புரியுதா? உப்புமா மாதிரி அதை சாப்பிட்டுருச்சு அந்த அம்மா. மறுநாள் காலையில பாக்குறேன், அந்த அம்மாவை காணோம். திபெத்தில எங்க போய் தேடுறது? நியாலத்துல மொழி தெரியாத பகுதி தவிக்கிறோம். ஒருத்தன் வர்றான், நம்ம டிராவல் ஏஜென்ட். ஒரு அம்மா ஜீப்ல போய் உட்கார்ந்து இருக்கு. இங்க ஜீப் போய் பார்த்தா இந்த அம்மா காலையிலே எந்திரிச்சு முகத்தை கழுவி, என்ன முகத்தை கழுவுறது அவ்வளவு பெரிய காரியமா அப்படின்னு சிங்கப்பூர்ல உட்கார்ந்து கேட்காதீங்க. அங்க போய் -20 டிகிரியில முகத்தை கழுவுனவல்ல தெரியும். வெந்நீர் பன்னீரா மாறுது. கழுவி போய் உட்கார்ந்துருச்சு. நாங்க அப்பத்தான் துண்ட காணம் துணிய காணம்னு எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? அந்த அம்மா கம்பீரமா வந்து எல்லாத்தையும் செய்யறதையும் செஞ்சு விட்டு எல்லாத்துக்கும் முன்னால அது போய் என்ன கேட்கிறா பாஞ்சாலி? இப்போ என்னால தானே நீங்க அர்ஜுனன் என்ன
பண்ண? சகாதேவா சகாதேவன் வந்தா என்னடா பண்ண? பகவான் கிருஷ்ணனை கூப்பிடுங்க, வேற யாரும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணனை கூப்பிடுங்க. கிருஷ்ணா வந்துட்டான். கூப்பிட்டா வருவான், கூப்பிடலன்னா வரமாட்டான். என்ன செய்யணும்? இந்த பழம் மேல போய் ஒட்டணும். அந்த ரிஷி வாரதுக்குள்ள இந்த பழம் ஒட்டணும். கீழே கிடக்கு ஒட்டணும். ஒட்டும். ஆனா ஒண்ணு என்ன, உங்க மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லணும். நம்மளுக்கு எல்லாம் போட்டா ஓடி போயிருவோம். நம்ம என்ன கொஞ்சமா நினைக்கிறோம்? சொல்றாப்புலையா நினைக்கிறோம்? சொல்லுங்க, என்னென்னவெல்லாம் நினைப்போம். அடி மனசுல என்ன இருக்கோ அது வெளியில வரணும். சொல்லுங்கள், அப்பதான் ஒட்டும். தர்மராஜா, நீ என்ன நினைக்கிற? தர்மமும் பொறுமையும் சத்தியமும் கிருஷ்ணனும் அதான் நினைக்கிறானா? தர்மத்துக்கு வெற்றி, சத்தியத்துக்கு வெற்றி, பொறுமைக்கு வெற்றி, கிருஷ்ணனுக்கு வெற்றி. பழம் மேல எந்திரிச்சு. அட, அப்ப இவன் சொன்னது உண்மை. பீமா, நீ என்ன நினைக்கிற? அடுத்தவன் மனைவி எனக்கு தாய், அடுத்தவன் பொருள் எனக்கு எட்டிக்காய், அடுத்தவன் துன்பம் என் துன்பம். பல இன்னொரு பகுதி மேல போய், அர்ஜுனா நீ என்ன நினைக்கிற? மானம் உயிரை விட சிறப்பான். பழம் முக்கா பங்கு போயிடு. நகுலா நீ என்ன நினைக்கிற? நான் அறிவுள்ள மனிதரைத்தான் மதிப்பேன், செல்வத்துக்காக மதிக்க மாட்டேன். பழம் பக்கத்துல போயிடுச்சு. சகாதேவா நீ என்ன நினைக்கிறாய்? சத்தியம் என் தாய், நல்ல அறிவு என் தந்தை, நான் செய்யக்கூடிய தர்மம் என் சகோதரன், கருணை என் தோழன், சாந்தம் என் மனைவி, பொறுமை என் மைந்தன், வேறு யாரும் துணை இல்லை. மேல போயிடுச்சு. கேப் ஒட்டல. பாஞ்சாலி பரமாத்மா நீ சொல்லு, ஒட்டிரும். நீதான் கடைசி. அழகா சொன்ன. 5 பேர் எனக்கு கணவராயிருந்தாலும் 6வது ஒருவனை அடைவதற்கு என் மனம் உருகி என்ன சார் இந்நேரம் ஒழுங்கா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பாஞ்சாலி முகத்துல கரிய பூசி விட்டீங்களே, நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த பாட்டை சொல்றேன். ஐம்புலன்களும் போல், அத முக்கியம், ஐவரும் பதிகளாகவும் இன்னும் வேறு ஒருவன் என் பெரும் கொழுனன் ஆவதற்கு உருகும் இறைவனே எனது பேரிதயம். அம்புவிதனில் பெண் பிறந்தவர் எவர்க்கும் ஆடவர் இலாமையின் நல்லால் நம்புதற்குளரோ என்ற நல். யாரு? வசிஷ்டன் நல்லற மனைவியே அனையாள். வசிஷ்டன் மனைவி அருந்ததி. கல்யாணமான பொண்ணுகளுக்கு அம்மி மிதிச்சு அருந்ததியை காட்டுவாங்க. வசிஷ்டன் மனைவி அருந்ததி போன்ற கற்புக்கரசி இப்படி சொல்லிவிட்டாளே. 5 பேர் இருந்தாலும் 6வது ஒரு ஆளுக்கு என் மனம் உருகும். பழம் ஒட்டி எல்லாருக்கும் ஒண்ணும் என்ன அர்த்தம்? 5 பேர் இருந்தாலும் 6வதா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல. இந்த ஆன்மாவுக்கு 5 கணவர்கள். ஆன்மான்னா தெரியும், அரிசிமான்னா தெரியும், உளுந்தமான்னா தெரியும், ஆஸ்துமான்னா நல்லாவே தெரியும். இந்த ஆன்மா மட்டும் தெரியாது. சோல், உயிர், ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு 5 கணவர்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஆன்மா உடம்புல இருந்து இந்த 5ஆலையும் இன்பம் நுகர்கிறதா இல்லையா? ஆனால் இந்த 5ஐ காட்டிலும் உயர்ந்ததாக இறைவன் இருக்கிறான். அவனை அடைய வேண்டும். இந்த 5ம் போதாது, இறைவனை அடைய வேண்டும். ஐம்புலன்களும் போல், 5 புலன்கள் மாதிரி 5 பேர் கணவராக இருக்கவும் இன்னொருவன் என் பெரும் கொழுனன் ஆவதற்கு உருகும். 6வது இன்பம் இறை. சாகிற பொழுது இதெல்லாம் போயிரும். வாய் பேசுமா, கண்ணு பாக்குமா, எல்லாம் பொட்டு பொட்டுன்னு போயிரும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேல் சளி போய் இங்க அடைக்கும். கப்புன்னு அடைச்சா முடியும். அப்ப யாரு காப்பாத்துவா? திருவையாத்து சிவபெருமான் காப்பாத்து. ஞானசம்பந்தர் தேவாரம். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலந்தருள் செய்வான். அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்ற சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார். திருவையாரே, திருவையாத்து பெருமான் தான் காப்பாத்தும். 5 பேர் கணவராய் இருந்தால் இந்த 5 புலன்களையும் விட்டுவிட்டு ஆண்டவனை அடைந்தால் தான் ஆன்மாவுக்கு யார் கணவன்? இந்த பிறவிக்கு இவன் கணவன், அடுத்த பிறவிக்கு எவன் கணவனோ எது கணவன்? என்னங்க நம்ம பண்ண பாவத்துக்கு சொல்ல முடியுமா? கடவுள் மட்டும்தான் கணவன், ஆன்மா பெண், ஆண்டவன் தலை. அதான் அந்த இடம். வள்ளலார் முதல் நாள் இரவு பூரா திருவாசகம் வாய்ச்சாரா தெரியுமா? ராமலிங்க சுவாமிக்கு அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த பொண்ணு வந்து கீழே உட்கார்ந்து இருக்கு, இவரு நாக்காலியில உட்கார்ந்து இருக்காரு. சொந்த அக்கா பொண்ணு. முதல் இரவு புருஷனும் பொண்டாட்டி. அந்த பொண்ணு இவரை பாக்குது. ஒரு புத்தகத்தை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சு. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அந்தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க. இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே திருவாசகம் சிவபுராணம் 95 வரி முடிஞ்சது. திருவாசகம் கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி போற்றி திரு அகவல், 5 திருச்சதகம், 6 நீத்தல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை,
8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம், போய்கிட்டே இருக்கு பாட்டு. 658 பாட்டு திருவாசகம் பூரா படிக்கிறார் அந்த பொண்ணு கேட்டு. முதல் இரவு 658 பாட்டு முடிஞ்சுது, பொழுது விடிஞ்சு. அதுதான் தேன் நிலவு. ஏன் சார் ஹனிமூன் என்ன அர்த்தம்? தேன் நிலவு, திருவாசகம் தான் தேன். தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லலறுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசக தேன் படிச்சதுனால அதான் முதல் இரவு தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவருக்கு முன்னாலே அந்த பெண் ஆண்டவன் திருவடியை அடை சாமி போர்த்தி இருந்த துண்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி அவளை அடக்கம் பண்ணினார். யார் கணவன்? கடவுள் கணவன். இவங்கெல்லாம் உடம்புக்கு கணவர், அவன்தான் ஆன்மாவுக்கு கணவன். இவர் இந்த பிறவியில் கணவர், இறைவன் எந்த பிறவிக்கும் கணவன். வேகமா அஞ்ஞாதவாசம், அவ விரதசாரிணி. கீசகன் தொல்லப்படுத்தினான், பீமன் கீசகனை கொன்று விட்டான். அதுக்கு அடுத்த கிருஷ்ணன் தூது போறான். தர்மராஜா என்ன சொல்றார்? துரியோதனன் கிட்ட போ, பாதி ராஜ்யத்தை கேளு, குடுக்கலன்னா 5 ஊரை கேளு, குடுக்கலன்னா 5 வீட்டை கேளு, இல்லைன்னா போற கேள். புறப்படுறான், கால்ல விழுந்துட்டான் பாஞ்சாலி. இந்த கட்டை குழல் விரிச்சு கிடக்கு, முடிகிறது எப்போ? இந்த ஆள் பாட்டுக்கு 5 வீட்டை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டான்னா சாகர வரைக்கும் இந்த குழல் விரிச்சில்ல கிடக்கும். கட்டை குழல் பிடித்து கண்ணில் ஆண் பெற்றெடுத்தோன். கண்ணில்லான் திருதராஷ், அவன் புள்ள துரியோதனன். பற்றி துயில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார். அன்னைக்கு சேலைய உறிஞ்சான். கொற்றத்தனி திகிரி கோவிந்தா, நீ அன்றி அற்றைக்கும் என் மானம் ஆர்வேறு காத்தாரே. மன்றில் அழைத்து எனக்கு மாசளித்த மன்னவர்பால் சென்று தமக்கு 5 ஊர் திரள் வீரர் பெற்றிருந்தால். இவங்க 5 ஊரை வாங்கிக்கிட்டு வந்துட்டா அன்று விரித்த அருங்கூந்தல் வல்வினையேன் என்று முடிப்பது இனி எம்பெருமான் என்று அழுதாள். இந்த கூந்தலை முடிக்கிறது எப்போ? கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், தங்கச்சி கவலைப்படாதே, பாண்டவர்க்கு தூது போயிட்டு வந்த உடனே நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். தூதெல்லாம் சும்மா, நான் சில வேலை பார்க்க வேண்டி இருக்கு, அதுக்காக இந்த பேரை சொல்லிட்டு போறேன், வருவேன். உன் கூந்தல் நானே முடிக்கின்றேன். இனிமேல் துரியோதனனுடைய அந்த புறத்திலே இருப்பவர்கள் அவர்கள் கூந்தல் தான் விரிக்கப்படும். சண்டை எல்லாம் முடிஞ்சு கடைசி காட்சி நேரமாகுது. கடைசி காட்சி, துரியோதனன் வீழ்ந்தான், அஸ்வத்தாமா எழுந்தான். துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாம் தவம் இருந்தான். சிவபெருமான் ருத்ரமூர்த்தியாக வந்து ஒரு வாள் கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த வாள் பயன்படும். எடுத்துக்கிட்டு வந்தான், பாசறையில தூங்கின அத்தனை பேரையும் வெட்டி விட்டான். பாஞ்சாலிக்கு 5 பிள்ளை, தர்மராஜாவுக்கு பிறந்தது 1. ஒத்த பிள்ளை பிறந்தா அவ்வளவுதான் வாழ்க்கையா அந்த காலம். தர்மராஜாவுக்கு 1 பிள்ளை, பீமனுக்கு 1 பிள்ளை, இளம் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரையும் வெட்டிட்டு போய் எல்லாரும் இறந்து. பாஞ்சாலிக்கு கோபம் தாங்கல. அர்ஜுனா, இந்த அஸ்வத்தாமாவை கொன்று விட்டு வா. அஸ்வத்தாமாவை கொல்லும். அவன் சிறன் சாவு கிடையாது. இன்னைக்கும் காட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, சாவு கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? அவன் தலையிலே ஒரு மணி வச்சிருப்பான், சிகாமணி. சிகாமணியை வாங்கிக்கிட்டு வா, அவனை கொன்றான். அர்ஜுனன் போறான், அஸ்வத்தாமா வர்றான், சண்டை. 2 பேரும் பிரம்மாஸ்திரத்தை விட்டார். அர்ஜுனனு விட்டா அஸ்வத்தாமாவு. தேவர்கள் கூடினார்கள், உலகம் அழிகிறாப்புல ஆச்சு. அர்ஜுனா திரும்ப வாங்கிக்கோ. அர்ஜுனன் திரும்ப வாங்கி, அஸ்வத்தாமாவனால திரும்ப. இந்த அஸ்திரம் பாண்டவர்களுடைய வம்சத்தை அழிக்கட்டும். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் எங்கெங்க இருக்காங்களோ வம்சத்தை அழிக்கட்டும். வம்சத்துல யாரு பாக்கி? அபிமன்யு பொண்டாட்டி உத்தரை. அபிமன்யு இறந்து போயிட்டான். அவ வயித்துல கர்ப்பம் வளர்ந்து அத போய் அழிக்க போகுது. பார்க்கிறான் கண்ணன், அஸ்வத்தாமா திரும்ப வாங்க முடியாது, நான் காப்பாற்றுவேன். உத்தரையின் கர்ப்பத்தை கிருஷ்ண பரமாத்மா காப்பு. நீ பண்ணன தப்பு, உன் தலையில இருக்கிற சிகாமணியை தந்தார்கள். கிருஷ்ணன் சாபம் பண்ணினான், சாபம் கொடுத்தான். அஸ்வத்தாமா குஷ்டரோகியாக மாறி காட்டில் திரி, யாரும் உன்னை பார்க்க மாட்டார், உன் வாழ்க்கை வீணாய். இதெல்லாம் எங்கே? அங்கே. இப்ப கடைசி காட்சி முடிக்க போறேன். பீஷ்மாச்சாரியார் படுத்து கிடக்கிறார். எல்லாரும் வந்து அறம் கேட்கிறார். தர்மராஜாவுக்கு அறம் சொல்கிறார். பாஞ்சாலியும் வந்திருக்கிறார். பாஞ்சாலி பக்கத்துல நிற்கிறார். தர்மராஜாவுக்கு பீஷ்மர் தர்மங்களை சொல்லுகிறார். மரணப்படுக்கை. பாஞ்சாலி சிரித்தா. பீஷ்மர் அம்மா, அன்னைக்கு ஒரு தரம் சிரிச்ச, 18 அக்ரோனி சேனை அழிஞ்சு, இப்ப சிரிச்சியே ஏன்? பாட்டனாரே, இவ்வளவு தர்மம் சொல்றீங்களே, அன்னைக்கு ஒத்த புடவைகளை இருந்த பொழுது ஒரு படுபாவி உறிஞ்சானே, அப்போ இவ்வளவு தர்மம் எங்க போச்சு? அம்மா, அன்னைக்கு இந்த துரியோதனம் போட்ட சோறு, அதை சாப்பிட்ட பாவம். அதர்மத்தை எதிர்த்து நிக்க தைரியம் இல்லை. நம்மளும் தான் இருக்கோம், தப்பு பண்ணா எழுத்த நிக்கிறான், நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி போயிரு. எழுத்து நிக்கிறவன் 2 ஒருத்தன் தான், மத்தவன் நம்மளுக்கு என்னங்க வம்பு போய் எதிர்த்து நிக்க முடியும்?
முடியல, அதனால பேச மாட்டாம கிடந்தேன். இப்ப பேசுறீங்களே, இப்போ அந்த உடம்பு அந்த உணவு ரத்தமாக போய்விட்டது. இப்பொழுது உள்ள உடம்பு என் அன்னை கங்காதேவி கொடுத்த தூய உடம்பு. அதனால் இதுவரைக்கும் பாஞ்சாலி. கடைசி காட்சி, நேரம் இல்ல, ரொம்ப வேகமா பரீட்சித்து மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம். எத்தனை வருஷம் இந்த வாழ்க்கை. அஸ்தினாபுரத்துக்கு தருமன் வந்த போது அவனுக்கு வயசு 16 வருஷம். குருகுலவாசம் பண்ற பொழுது 13. 16 13 29. சாலிகோத்தர ஆசிரமம், வேத்திரகிய ஆசிரமம், அந்த பகன் வதை, அதெல்லாம் ஒரு வருஷம். மொத்தம் என்னாச்சு 30 வருஷம். இப்பத்தான் பாஞ்சாலி கல்யாணம். பாஞ்சாலன் அரண்மனையில இருந்தது ஒரு வருஷம். அஸ்தினாபுரத்தில் அப்புறம் இருந்தது 5 வருஷம். இந்திரபிரஸ்தம் கட்டி அங்கே இருந்தது 23 வருஷம். வனவாசம் 12 வருஷம். அஞ்ஞாத வாசம் 1 வருஷம். அதுக்கப்புறம் தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் ஆகி அரசாட்சி 36 வருஷம். இப்ப தர்மராஜாவுக்கு பாஞ்சாலி பக்கத்தில் இருக்க பட்டாபிஷேகம் ஆயிற்று. முடிசூட்டினது யாரு? ராமனுக்கு முடிசூட்டினது வசிஷ்டர். வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. தர்மராஜாவுக்கு முடிசூட்டினவன் துவாரகை கிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மா முடிசூட்டுறார். அதுக்கப்புறம் 36 வருஷம் ஆட்சி. 108 வருஷம் மொத்தம். தர்மருக்கு பீமனுக்கு 1 வருஷம் கம்மி, அர்ஜுனனுக்கு இன்னொரு வருஷம் கம்மி, நகுலனுக்கு இன்னொரு 1 வருஷம் கம்மி. சகாதேவன் அவனோட. கிருஷ்ண பரமாத்மா கிட்டத்தட்ட அர்ஜுனனை விட கொஞ்சம் மூத்தவர். 108 வருஷம் வாழ். 36 வருஷம் பட்டாபிஷேகம். திடீர்னு பரீட்சித்து, அந்த பேரை அபிமன்யுனுடைய பிள்ளை, உத்தரை கர்ப்பத்திலே இருந்த பிள்ளை பரீட்சித்து மகாராஜா, அவனுக்கு பட்டாபிஷேகம். தர்மராஜா 5 பேரையும் கூட்டிக்கிட்டு புறப்பட்டார். 5 பேர் எங்கே? சிவலோ. போதும், கேதார் போறாங்க. கேதார்நாத்ல அப்ப சிவன் கோயில் கிடையாது, மலைதான் கோயில். எல்லாரும் அங்க போய் 6 பேரும் தவம் பண்ண. பாஞ்சாலி அம்பாள் பராசக்தி காட், நீங்கள் தவம் செய்தால் சிவபெருமான் வரம். ஏன்? தெரிஞ்சோ தெரியாமலோ 18 அக்ரோணி சேனை அழிவதற்கு நீ காரணம். அதனாலே சிவபெருமான் காட். ஆனால் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். உங்களுக்கு எப்படியாவது காட்சி கொடுப்பார். ஏமாந்து விடாது. சரி, கேதார்ல தவி கும்பிடுறாங்க. ஒரு எரும மாடு ஓடி, சரியான எரும மாடு குறுக்கல புகுந்து ஓடுது. விரட்டினாங்க. பீமன் விரட்டினா ரொம்ப வேகமா ஓடுது. வாழை பிடிச்சு விட்டான். பூமிக்குள்ள போயிடு. பாதி உடம்பு பூமிக்குள்ள, மீதி உடம்பு வெளியில கல்லாயிடு. அதுதான் சிவபெருமான். இன்னைக்கு கேதார்நாத் போய் பாருங்க, எரும மாட்டு முதுகு மாதிரி சிவலிங்கம் இருக்கு. நீங்க வெண்ணெய் கொண்டு போய் சாத்தலாம். போய் தொட்டு பார்த்திருக்கேன். நீங்க வெண்ணெய் கொண்டு போய் சாத்தலாம், கும்பிடலாம். கேதார்நாத்துக்கு போய் பெருமானை பார்க்கிற மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து இப்ப நீங்க கேதார்நாத் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, பைசா செலவு இல்ல. அம்மா, இங்க இருந்து கேதார்நாத் போறதா இருந்தா எவ்வளவு செலவு? அந்த இடம் கேதார். தவங்கிடந்தார்கள். பெருமான் சொன்னார், பத்ரி போய் நாராயணமூர்த்தியை கும்பிடு. அதுக்குள்ள கிருஷ்ணர் கதை. பத்ரிநாத் போனார்கள், நாராயணமூர்த்தியை கும்பிட்டார். அதுக்கு மேல போ, ஒரு அற்புதமான இடம் மானா. பத்ரியிலிருந்து 1 கிலோமீட்டர் ஏறணும். மலையில மூச்சு வாங்கும், கல்லு உருட்டி விடும். ஏறணும். மானா ஏரியாச்சு. அங்க போய் பார்க்க. வியாசர் எழுதின இடம் அதுதான். குகை அதுதான். பாரதம் எழுதின இடம் அதுதான். நான் முத நாள் அன்னைக்கு அதெல்லாம் அந்த இடம். அங்க போயிட்டாங்க. நாங்க அங்க போய் பார்த்த பொழுது ஒரு டீ ஸ்டால் அங்க இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? திஸ் இஸ் தி லாஸ்ட் டீ ஸ்டால் இந்தியா. இந்தியாவில் கடைசி டீ ஸ்டால். ஏறி குதிச்சா சீனா இமயம். அந்த இடத்துக்கு போய சரஸ்வதி நதி விழுக கும்பிட்டார். ஒரு பாறை, பீமன் பாறையை தூக்கினான், சரஸ்வதியின் மேல வச்சான். போறதுக்கு வழி கிடையாது. இன்னைக்கு அந்த பாறையில பீமன் கை அடையாளம், பெரிய விரல். தாண்டி போறாங்க. அங்க போனா ஒரு குகை, ஸ்வர்க ஆரோகணம். முதல்ல பாஞ்சாலி விழுந்து இறந்து, கொஞ்ச தூரம் சகாதேவ், அப்புறம் நகுலன், அப்புறம் அர்ஜுன், அப்புறம் பீமன். தர்மராஜா போயிட்டே. ஒரு நாய் மட்டும் கூட வருது. ஸ்வர்க ஆரோகணி நான் பார்த்திருக்கேன். சொர்க்க ஆரோகணி கிட்ட போகல, தூரத்தை நின்று அந்த தெரியுதுன்னு அங்க பார்த்தேன். எங்க ஆடிட்டர் ஒருத்தர், சார் இதுக்கு பேரு சொர்க்க ஆரோகணி. அங்க போனா ஒரு எதிர்த்தாப்புல ஒரு குளம். ஆமா, அந்த குளத்துல குளிச்சா சுகமா இருக்கும். அப்படித்தான் சொல்றாங்க. குகையில போய் படுத்தா முடிஞ்சிரும்னாரு. நான் வரலன்ட்டேன். இது எப்படி நம்ம போக முடியுமா? எங்க சிங்கப்பூருக்கு வந்து இவ்வளவும் பேசாம போகலாமா? படிச்சதை சொல்லாம போகலாமா? ஆடிட்டர் இன்னும் போகல, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பாப்போம் ஒரு நாளைக்கு. சொர்க்க ஆரோகணி எல்லாம் விழுந்தாச்சு. நாயோட போறான். அந்த குளத்தில முழுகினார், படுத்தார், மேல போனார். தர்மராஜா எதிர்த்தா. தர்மதேவன், நாய் வரப்படாது போ. நாய் வரலன்னா நானும் சரி. தர்மதேவதை காட்டு. யார் இந்த நாய்? நீ பண்ணன்ட்டார். அங்க போய் பார்க்கிறார். எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. கர்ணனுக்கு சொர்க்கம், துரியோதனனுக்கு சொர்க்கம், துச்சாதனனுக்கு சொர்க்கம். தர்மராஜா சொர்க்கத்தில் ஆரோகணம் செய்கிறார். இதோட கதை முடி. இப்போ 2 விஷயம். அப்பவே என்னமோ
சொன்னேன், ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிப்பேன். இப்போ ஒரு கேள்வி கொஞ்சம் எடுத்துக்க. இனிமே எப்பவோ பேச்சு, இன்னைக்கு பேச்சு இப்போ நல்ல சபை, நல்லா கேட்குது, ரொம்ப புண்ணியம். இந்த பாஞ்சாலி கதை முழுக்க, இந்த கோயில் கட்டி இத்தனை வருஷத்துல இந்த கதை முழுக்க கேட்டது அநேகமா அவ கருணையினால. இன்னைக்கு அத்தான் அவ கருணை, அதனால இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திமிரு, நான் தான் பக்தன். கிருஷ்ணனுக்கு அது தெரிஞ்சு, பக்தியில கூட ஆணவம் இருக்கப்படாது. இதை மெதுவா எடு. அர்ஜுனா வேஷத்தை மாத்திக்கோ, ரெண்டு பேரும் இந்த ஊரை சுத்தி பார்ப்போம். என்ன பார்க்காத ஊரா? என்னமோ செய்ய போறான், வேஷத்தை மாத்தியாச்சு. விவசாயி மாதிரி இல்ல, என்ன ஒரு வியாபாரி மாதிரி பரப்பிட்டாங்க. ஒரு பிராமண பட்டாக்கத்திய தீட்டிக்கிட்டு இருக்கான், முரட்டு பட்டாக்கத்தி. இந்த போய் பாப்பமா, என்னத்துக்கு? வா பாப்போம். கொஞ்ச நேரம் பார்த்து, பிராமணரே என்ன எதுக்கு இந்த கத்திய தீட்டுறீங்க? திடீர்னு மேல இருந்து பழம் விழுந்து, பிராமணர் காய் விழுந்தது, சருகு விழுந்து. சருகுன்னு தெரியுமா? காஞ்ச இலை. அதை எடுத்து பிராமணர் என்ன பழத்தை சாப்பிடல, காஞ்ச இலைய சாப்பிடுறீங்க? பழத்துல உயிர், காஞ்ச இலையில உயிர். அப்படியா? எங்க ஊர்ல நாங்க ரொம்ப பேர் ஆடு கோழிக்கெல்லாம் சுடுகாடா எங்க வைத்தத்தான் ஆக்கி வச்சு, நீங்க என்ன காஞ்ச இலைய சாப்பிடுறீங்க? அப்படிப்பட்டவருக்கு இந்த பட்டாக்கத்தி என்னத்துக்கு? இது எதுக்கு இந்த தீட்டு தீட்டுறீங்க? இந்த ஊர்ல 4 பாவிகள் இருக்கிறார்கள், கிடைச்சா வெட்டி போடுவேன், அதுக்கு தான் தீட்டுறேன். நீங்க வம்பாரு. யாரு 4 பாவி சொல்லுங்கள். முதலாவது பாவி நாரதன். யோ, நாரதன் பாவியா? ஆமா. அர்ஜுனன் பார்த்தான், என்ன இவரு ரூட்டே மாறுது, பக்தனை போய் பாவிங்கிறாரே. நாரதன் பாவி. ஏன் தெரியுமா? ஏன்? ராத்திரிக்கு எம்பெருமான் உலகத்தை எல்லாம் காப்பாற்றி வந்து படுப்பார், தூங்கலான்னு நினைப்பார். இந்த பாவி நாரதன் நாராயணான்னு கூப்பிடுவான், எந்திரிச்சிடுவார். எம்பெருமான் தூக்கத்தை கெடுத்தானே, இவன் பாவிதானே. ஒத்துக்கிறீங்களா? நான் உண்மையா சொல்றேன், ராத்திரி 3 மணி வரைக்கும் தூக்கம் வரல. முழிச்சு பார்த்தேன், எந்திரிச்சேன், எதையோ படிச்சேன், தூக்கம் வரல. ஒரு வழியா கடைசி பழைய பாட புஸ்தகத்தை எடுத்தேன், படிச்சேன், தூக்கம் வந்துருச்சு. 3:15 மணி அடிக்குது, போன் எடுத்து பார்த்தா ராங் நம்பர். போச்சு, தூக்கம் போச்சு. இனி தூக்கம் வர்றதுக்கு காலம்பர 5 மணி ஆயிடும். நான் பட்ட பாடு எனக்கெல்லாம் தெரியும், புரியுதா? எங்க ஊர்ல ஒரு ஆட்சி 80 வயசு, அவ வீட்டுக்கு போயிருந்த ராத்திரி 8 மணிக்கு நாராயணான்னு சொல்லிவிட்டேன், ஓங்கி அடிச்சிருச்சு என்ன. பாவி, அந்த பேரை சொல்லாதே. நான் இந்த ஆட்சி தீவிர சைவம் போல், வைஷ்ணவ வேண்டாங்க விட்டு. மறுநாள் காலம்பர பல்லு விளக்கி விபூதியை பூசிக்கிட்டு அந்த ஆட்சி நாராயணாங்குது. என்னங்க ராத்திரி சொல்லாம இப்ப சொல்றீங்க? ராத்திரி சொல்லக்கூடாது, இப்ப மட்டும் சொல்லலாமோ? ஏன்? ராத்திரி அவரு எல்லாருக்கும் படி இழந்துட்டு போய் படுப்பாரு, நான் நாராயணான்னு கூப்பிட்டா முழிச்சிருவாரு. பகவான் தூக்கத்தை கெடுக்க கூடாது. அந்த ஆட்சி பக்தையா இல்லையா? இப்ப சொல்லுங்க, நாரதர் பாவியா இல்லையா? நாரதன் பாவி. 2வது பாவி யார்? பிரகலாதன். ஐயோ ஐயோ, பிரகலாதனா இரணியனா? பிரகலாதன் பாவி. போறானே, ஏன் பாவி? இரணியன் அவங்க அப்பா, பிரகலாதன் புள்ள. இரணியன் எப்பவும் பெருமாள் பேரை சொல்ல மாட்டான், பிரகலாதன் நாராயணான்னு சொல்லிவிட்டான். கோபத்திலே அவங்க அப்பா இவனுக்கு விஷம் கொடுத்தார். விஷத்தை இவன் சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடுற பொழுது நாராயணான்னு எம்பெருமான் பேரை சொன்னான். விஷ நாராயணமூர்த்தியை பாதி, அவர் உடம்பு கருத்து போச்சு, இவன் தப்பிச்சிட்டான். இவங்க அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டையினா இதுக்கு எங்க நாராயணமூர்த்தி தான் கிடைச்சாரா? கேப்பானா இல்லையா? மேல இருந்து உருட்டி விட்டா நாராயணாங்கிறான், எல்லாத்தையும் நாராயணம். பிரகலாதன் 2வது பாவி. அர்ஜுனன் சொன்னா, போதும் வேண்டாம் போயிருவா, இரு, இப்பதான் இன்டர்வெல் விட்டுருக்கு, நீதான் நல்லா இருக்கு. 3வது பாவி யார்? அவ கிடைச்சா விட மாட்டேன். அவளா? அப்ப யாரோ ஒரு பொண்ணு. யாரு? பாஞ்சாலி. அதுக்கு தான் வந்தேன், விலகிட்டேன். அர்ஜுனன் பக்கத்துல வந்துருச்சே. பாஞ்சாலி பாவியா? ஆமா. ஏன் பாவி? துர்வாசர் சாப்பிட வந்து, கிருஷ்ண பரமாத்மா சாப்பிடுறதுக்கு வாயை திறந்தார். இந்த பாவி பாஞ்சாலி அந்த நேரம் பார்த்து கண்ணான்னு கூப்பிட, அவர் சாப்பிடாம இங்க ஓடி வந்தாரு. எம்பெருமான் பசியோடு, அவர் சாப்பிட முடியாம இவ தேவை அவரே அழைத்து எச்சில் சோத்த கொடுத்தாளே, வெட்ட வேண்டாம் இவளே. சரிதானே? அவன் கேட்க, அர்ஜுனன் சொன்னா ஓடிடுவோம், இருறா, வேஷம் மாத்தித்தானே போட்டு தெரியவா போ. 4வது பாவிய சீக்கிரம் கேட்டுருவோம்டா. 4வது பாவி யார்? அர்ஜுனன். இவன் பறந்துட்டான், அவரு போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னடா நம்மளையும் பாவி? ஏன்? பட்டாக்கத்தி சொல்றான், எல்லாம் தேர வச்சாங்க. தர்மராஜாவுடைய சேவகன் சேனாதிபதி தேரோட்டி இறங்கி கதவை திறந்தான், தர்மராஜா இறங்கினார். பீமனுடைய தேரோட்டி கதவை திறந்தான், பீமராஜா. அர்ஜுன உட்கார்ந்து இருக்கான், என்னுடைய தேரோட்டி கிருஷ்ணன் கதவை திறக்க. எவ்வளவு திமிருவனுக்கு! மத்த தேரோட்டி மாதிரியா பார்த்த சாரதி? இந்த அர்ஜுனன் திமிரு உள்ளவன். இவனுக்கு கைகால் எல்லாம் பக்தன் கிட்ட நிக்க முடியாது இல்ல. அர்ஜுனன் என்ன பண்ணான் தெரியுமா? கிருஷ்ணனை ஒரு பார்வை பார்த்து இறங்குன்னு சொல்லல. கிருஷ்ணன் திரும்பினான், அர்ஜுனா இறங்கு, அஸ்திரம் சஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, 10 அடி தள்ளி போய் நில்லு. இறங்கினா 10 அடி தள்ளி போய் நின்னா. கிருஷ்ணன் குதிச்சான், தேரு தீப்பிடி. அர்ஜுன ஆச்சரியப்பட்ட, அஸ்வத்தாமா விட்ட
உக்ர நாராயண அஸ்திரம் தேர்ல, பீஷ்மர் விட்டு அம்பு தேர்ல நிக்குது, துரோணர் கர்ணன் விட்டு அம்பு தேர்ல நிக்குது. ஏன் தேர் எரியல? கிருஷ்ணன் என்ன இறங்கினா தேர் எரிஞ்சு. இந்த முட்டாப்பை அர்ஜுனை முதல்ல அவரை இறக்கி இருந்தா எரிஞ்சில்ல போய் வெட்டி விடுவேன். அர்ஜுனை ஓடி வந்தான். நான் தான் அர்ஜுன். அந்த ஆள். இவ்வளவு யாரு டிராமா? கதை வசனம், டைரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மா. நமக்கு யாரு பக்தனா தெரியுதோ அந்த பக்தன் பண்ற காரியம் கூட சில சமயங்களில் இப்படி தீ மிதின்னு சொல்லி மிதிக்கிறீங்களே எதுக்காக? பாஞ்சாலி நெருப்புல பாஞ்சு எழுந்து வந்தவள். நினப்புல வச்சுக்க. அவளை மாதிரி ஒரு பத்தினி தெய்வம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கணவரோடையும் சேர்றதுக்கு முன்னால நெருப்புல பாஞ்சிட்டு வந்த அவள் துன்பங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவம். நெருப்புல இறங்குறா. நம்ம ஏன் இறங்குறோம்? தாயே நீ நெருப்புல இறங்குன, உன் துன்பங்கள் மாறி நாங்களும் ஒரு சன்னிதானத்துல நெருப்புல இறங்குறோம். எங்கள் துன்பங்கள் தீர்ந்து போகும். கவலை இருக்கா இல்லையா? நமக்கு உலகத்தில கவலை இல்லாத மனுஷன் யாரு? ரெண்டு பேரு. யாரு? நான் அவருமா? ஒருத்தன் செத்து போனவன், ஒருத்தன் இன்னும் பிறக்காதவன். மத்த எல்லாருக்கும் கவலை. தாயே எங்கள் கவலைகள் போகட்டும். பாஞ்சாலி தாயே உனக்கு தாய் வீடு நெருப்பு. நாங்க அதில் இறங்க, நீ எங்களை காப்பாற்ற. துன்ப தீ எங்களுக்கு இன்ப பூவாக வேண்டும். எங்க ஊர்ல இதுக்கு தீ மிதின்னு பேர் இல்ல, பூக்குழி இறங்குறதுன்னு பேர். இந்த நெருப்பு என்ன ஆகுமா? பூ மாதிரி இருக்கு. கவலை மாற வேண்டும். கண்ணகி தாயினுடைய கற்புத்தி பாஞ்சாலியாகிற பத்தினியின் கற்புத்தி. நாங்கள் இறங்குகிறோம். எங்கள் கவலைகள் தீயில் தூசு போல மாற. அதுக்காக இந்த கோயிலில் அந்த காலத்திலே பெருமக்கள் இப்படி ஒரு ஏற்பாடு. தீ மிதிக்கிற பொழுது என்ன தோணணும்? காலை சுற்றப்படாதேன்னு நினைக்கப்படாது. அம்மா பராசக்தி உன்னுடைய கருணை, உன்னுடைய கற்பு, இது நெருப்பு. சீதாதேவி நெருப்புல பாஞ்சால, சீதையின் கற்பு தீ நெருப்பை சுட்டது. அது மாதிரி தாயே எங்கள் கவலைகள் போக வேண்டும். அதுக்காகத்தான் இந்த எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி. ஆண்டுதோறும் இந்த பாரதம் இங்கே சொல்லப்பட வேண்டும். நான் சொல்லணும்னு நான் சொல்லல, யாரோ சொல்லணும். நம்ம தெரிஞ்சு அறிவு அற்றங்காக்கும் கரு. மகாபாரதம் நமக்கு தெரியணும். சும்மா தீ மிதிச்சேன் பாஞ்சாலிக்கு முன்னால போய் நின்று அப்படிங்கிறத விட செய்திகளை தெரிந்து கொண்டால் அந்த பாஞ்சாலி நமக்கு பராசக்தியாக காட்சிகள். அதை உங்களுக்கு சொல்லி நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவி, என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னையில் வைத்த சேவக போர் திருவாசகத்தை நினைவு செய் நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட் கஞ்சமலர் சேவடி கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த உரையை மாரியம்மன் திருவடிகளில் சமர்ப்பணமாய் நிறைவு செய்கிறோம். நன்றி.